2024 மக்களவை எலெக்ஷன் ரிசல்ட் ஜூன் 4 பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதே ஜூன் 4 தான் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னா 2024க்கான நீட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்னன்னா நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா எலெக்ஷனோட ரிசல்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அதே டேட்ல நீட் எக்ஸாமோட ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணதுனால நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் இப்போ ஒரு விஷயம் வந்து பூதாகரமாக கிளம்பியிருக்கு. அது என்னன்னா இந்த வாட்டி நடந்த எக்ஸாம்ல ஒரு குறிப்பிட்ட சென்டர்ல நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஒரே மாதிரியான மார்க் வாங்கியிருக்காங்க. நிறைய குளறுபடிகள் நடந்து அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெளிவாக ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதனால யூபிஎஸ்சி இமிடியேட்டா அதை என்கொயரி பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த நீட் எக்ஸாம் கம்பல்சரி ஆக்கும் பொழுது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அது என்னன்னா இந்த எக்ஸாம்ல யாராலையும் வந்து ஃப்ராட்தனம் பண்ண முடியாது, யாராலையும் வந்து ஏமாத்தி மார்க் வாங்க முடியாது, ஏமாத்தி எழுதவும் முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஆனா இது சொன்னதுக்கு அப்புறமா வருஷம் நீட் எக்ஸாம்ல நடக்கிற குளறுபடிகள் ஏமாத்தி பாஸ் பண்ற அந்த விஷயங்களும் பாத்தீங்கன்னா அதிகமாயிட்டே போகுது. அதுவும் இந்த வாட்டி வந்து கையங்களமா பிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ சோசியல் மீடியாவிலும் சரி நியூஸ் சேனல்ஸ்லும் சரி பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த நீட் எக்ஸாம் எழுதுறதுல ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ற முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னா சென்ட்ரல் அலாட்மெண்ட் தான். ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அலாட்மெண்ட் செலக்ட் பண்ணும்போது தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்திலே தன்னுடைய மாவட்டத்துக்கு பக்கத்திலே இருக்கிற இடத்த வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஃபைனலா வந்து ஹால் டிக்கெட் வரும்பொழுது தான் தெரியும் அவங்களுக்கு உண்மையிலேயே எந்த சென்டர் அலாட் பண்ணிருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரி விஷயம் தான் பாத்தீங்கன்னா 2018 தமிழ்நாட்டில் இருந்த ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற எர்ணாகுளத்தில் இருக்கிற ஒரு எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணியிருந்தாங்க. அப்பாவும் பையனும் கிளம்பி கேரளாக்கு போறாங்க. போய் அந்த ஸ்டூடெண்ட் வந்து நீட் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும் பொழுது வெளியில இருந்த அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா மாரடைப்பால டெத் ஆயிட்டாரு. இந்த விஷயம் தெரியாமயே அந்த பையன் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வந்துக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து அந்த சமயத்துல பெரிய லெவல்ல பேசப்பட்டுச்சு. இந்த இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த அஞ்சாமை படத்தோட கதை இருக்கு. உண்மையிலேயே நடந்த கதையை வந்து அப்படியே வந்து சினிமாவை எடுத்திருக்காங்க. எல்லாரும் பரபரப்பா பேசுற அந்த நீட் எக்ஸாம்ல அப்படி என்னதான் இருக்கு, இந்த எக்ஸாம் எதுக்காக நடத்துறாங்க, இந்த எக்ஸாம் பத்தின புரிதல் இல்லாதவங்க இந்த எக்ஸாம் பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த இயக்குனர் சுப்புராமன் வந்து இந்த படத்தின் மூலமா அருமையா எடுத்து சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்கிற கொஸ்டினுக்கு வந்து இந்த படத்தின் மூலமா ஒரு பதிலும் சொல்லியிருக்காரு. இந்த அஞ்சாமை படத்துல நாம பார்த்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களால ஏன் நீட் எக்ஸாம் எழுத முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெளிவாக வந்து பதிவு செஞ்சிருக்காரு. ஏன்னா அரசு பள்ளிகளில் நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் அவங்களோட எண்ணிக்கை வந்து வருஷம் வந்து கம்மியாயிட்டே போகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த அஞ்சாமை படத்தை பார்த்தா ஒரு சில பேர் வைக்கிற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா இந்த படத்தோட கதையை பேஸ் பண்ணி நீட் வேண்டாங்கிற அந்த கோரிக்கையை முன்வைக்கிறது மூலமா டிஎம்கே கட்சியில் இருக்கிற உதயநிதி ஸ்டாலினோட பரப்புரை மாதிரி இருக்கு, அதை வந்து பேஸ் பண்ணி தான் படம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. ஆனா அதுல அந்த பாதிக்கப்பட்ட அந்த 2018 நடந்த அந்த இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட பையனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து அவங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டு உண்மை கிடையாது. இந்த அஞ்சாமை படத்தை பார்த்தா ஒரு சில பேர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா நீட் எக்ஸாம்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா, அப்படி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா, அந்த நீட் எக்ஸாம் எதுக்காக வந்து எழுத சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நீட் எக்ஸாம்ல நடக்கிற பிரச்சனைகளையும் இந்த நீட் எக்ஸாம்ல எழுதுறதுல இருக்கிற கஷ்டத்தையும் வந்து இந்த படத்தின் மூலமா நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பதிவு பண்றாங்க. இந்த நீட் எக்ஸாம் பத்தி எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் கூட ஒரு சில சமயங்கள்ல நம்ம டிவியில் பார்க்குற ஒரு நியூஸ் என்னவா இருக்குன்னா இந்த எக்ஸாம் எழுத முடிஞ்ச உடனே ரிசல்ட் அறிவிச்சதுக்கு அப்புறமா இந்த எக்ஸாம்ல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த இவ்வளவு மாணவர்களை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளவு பேர் வந்து இவ்வளவு ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா அந்த ரேங்க் எடுத்தவங்களும் பாஸ் பண்ணவங்களும் பாத்தீங்கன்னா டாக்டர் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த யாருமே எங்கேயுமே பதிவு பண்ணல. இந்த நீட் எக்ஸாம் கம்பல்சரி ஆக்குனதுலேருந்தே தமிழ்நாட்டில் அதுக்கான எதிர்ப்பு குரல் வந்து தொடர்ந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஒரு சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதையெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நியூஸ் சேனல்ஸ்ல வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வந்து இவ்வளவு ரேங்க் எடுத்திருக்காங்க, இவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, இவ்வளவு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸை வந்து அடிக்கடி பப்ளிஷ் பண்ணி நாம எதிர்த்துக்கிட்டு இருக்கிற அந்த விஷயத்தை வந்து நம்மளே வந்து அட்மிட் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ உதாரணமா சொல்லணும்னா ஒரு 2018 ஒரு ஸ்டூடெண்ட் நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த 2024 அந்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பா டாக்டர் ஆயிருப்பாங்க. பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் போடுறவங்க அந்த பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் டாக்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து அதிகமாக எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியறது இல்லை. இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப நாளே வந்து டவுட்டாக இருந்துகிட்டே இருக்கு. ஒருவேளை இதுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.